இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது புதுசாக கற்றுக்க போகிறோம், நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுனா பாருங்கள், இல்லை இப்போவே கிளம்பிடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ இட்ஸ் வெரி வெரி ஃபவுண்டேஷனல். இது வரைக்கும் என் சேனலில் இந்த கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் இந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முடிகிறப்போ யூ வில் கிளியர்லி நோ என்ன நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும், நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்கிறது, நான் எப்படி நம்மளோட கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸை ஈஸியாக எஃபர்ட்ஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் தட்ஸ் ஹவு ஃபவுண்டேஷனல் திஸ் இஸ். ஓகே, நான் ஏன் அதை சீக்கிரமாக கவர் பண்ணணும்னு எனக்கே தெரியல, பட் ஃபைன். ஸோ கடைசி வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், சும்மா நான் நோண்டிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் அப்படின்னா இப்போவே கிளம்பிடுங்க. எனக்கு என் கிளிக் த்ரூ ரேட் மோசமானாலும் பரவாயில்ல. பிகாஸ் யார் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களோ தே வில் பெனிஃபிட் ஃப்ரம் இட், அண்ட் அது எனக்கு போதும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாக இருக்க போகிறீங்கன்னா லெட்ஸ் ஜஸ்ட் கெட் ரைட் இன் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடென்டிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐடென்டிட்டி ஆர் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷன்ஸ் இருக்குது, அண்ட் அட்டென்ஷன் இருக்குது, தாட்ஸ் இருக்குது. ஓகே, பட் அதை தாண்டி ஐடென்டிட்டின்னு பேசும்போது தேர் ஆர் 4 pillars. ஓகே, ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனை இந்த மாடல் வழியாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னு நான் பேசும்போது தேர் ஆர் 4 pillars ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி நோ, நான் வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் ஃபுல்லாக 7 ஹவர்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சா போதும். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு ஃபுல் ஐடியா எப்படி ஒர்க் ஆகுது, பிகினர் டு அட்வான்ஸ்ட், எல்லாமே அந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் மேனிஃபெஸ்டேஷன். பட் இன்னைக்கு நான் பேச போகிறது இட்ஸ் மச் மோர் ஃபவுண்டேஷனல். ஓகே, ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணும். பட் நான் இன்னைக்கு பேச போகிறது இட்ஸ் வே மச் மோர் ஃபவுண்டேஷனல். ஓகே, ஸோ டுடே நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ஐடென்டிட்டி பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ ஐடென்டிட்டிக்கு மொத்தம் 4 பில்லர் இருக்கு. தெர் ஆர் 4 pillars. அண்ட் த ஃபர்ஸ்ட் பில்லர் இதான் ஃபவுண்டேஷனல். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பில்லரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 4 பில்லரும் அலைண்டாக இல்லைன்னா, இந்த 4 பில்லரும் அலைண்டாக இல்லைன்னா நீங்கள் எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நீங்கள் எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கை போட்டு வருஷ கணக்காக கிரைண்ட் பண்ணி ஒரு ஹசில் மைண்ட் செட்டில் இருந்து லைக் வி டோன்ட் வாண்ட் தட். நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக வரணும். ஈஸியாக வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு, நம்ம எது கஷ்டப்படணும். ஓகே, ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆர் ஹெல்த் வைஸ் ஆர் ஃபைனான்ஷியல்ஸ் வைஸ் நீங்கள் எந்த டொமைன் ஆஃப் ஏரியாவில் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே ஒரு உங்கள் கோல்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னு இருந்தாலுமே இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட்னா என்ன? ஸோ செல்ஃப் கான்செப்ட்னு பார்க்கும்போது ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? தட் இஸ் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஆஃப் செல்ஃப் கான்செப்ட். நான் யார்? நிதிஷ்னா யார்? ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் யாருன்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க எப்படி அவங்க டிஃபைன் பண்ணிப்பாங்கன்னா ஐ ஆம் புவர், ஐ ஆம் அன்லக்கி, நோ ஒன் ரெஸ்பெக்ட்ஸ் மீ, யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. ஸோ த செல்ஃப் கான்செப்ட் தன்னைத்தானே யாருன்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறதுல தான் நம்ம என்டையர் ரியாலிட்டி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா லேஸும் நாசமாக போயிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் யுவர் செல்ஃப் கான்செப்ட். ஓகே, ஸோ என்னோட செல்ஃப் கான்செப்ட் எப்படி எப்படி இருக்குன்னு ஒரு ஹிண்ட் காமிக்கிறேன். அண்ட் என் செல்ஃப் கான்செப்ட் மாதிரியே உங்கள் செல்ஃப் கான்செப்ட் இருக்குன்னா தென் யூ ஆர் மூவிங் இன் த ரைட் ட்ராக். அப்படி இல்லை அப்படின்னா தென் யூ நீட் டு சேஞ்ச். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் மை செல்ஃப் கான்செப்ட், அதாவது நான் யாருன்னு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறது. நான் யாருன்ட்டு என்னையே நான் கேட்கும்போது நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஒன் வித் காட் ஆர் ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட். ஓகே, நான் காட்னு பேசும்போது இந்த ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டில் வந்து சிவன், விஷ்ணு அவர் வந்து மேல ஒருத்தர் இருக்காரு, ஜீசஸ், அல்லா, லைக் மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நம்ம தப்பு பண்ணால் வந்து கண்ணை குத்துவார். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். நான் அந்த கான்டெக்ட்ல பேசல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கிடையாது. ஓகே, நான் காட்னு பேசும்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் த சோர்ஸ், the source of all things, the source of creation, the infinite, the neutral energy, consciousness. Okay, so நம்ம எல்லாருக்குள்ளேயும் there's a unit of God, there's a spark of God, there's a spark of the infinite. அது எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு. நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த பாசிபிலிட்டி வேணாலும் நம்மளால யோசிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், there are infinite possibilities. ஓகே, அண்ட் எல்லா பாசிபிலிட்டிஸுமே ஆல்ரெடி கிரியேட் ஆயாச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்குள்ளே ஏதோ ஒரு பர்டிகுலர் பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு வேணும்.
ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஆர் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், எனக்கு நல்ல ஒரு பாடி வேணும், நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் பாடி வேணும், ஆர் வாட் எவர் என்ன டிசைர் கோல் வேணா இருக்கட்டும், அது இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யூ ஆர் நாட் கிரியேட்டிங். நீங்க கிரியேட்டிங் நடக்கவே இல்லை. ஓகே, யூ ஆர் நாட் கிரியேட்டிங், யூ ஆர் செலக்டிங். எது உங்களுக்கு வேணும் நீங்க செலக்ட் பண்றீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்கன்னா அங்கே எதுவுமே நீங்க வந்து புதுசா எந்த பொருளும் உருவாக்கல, ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க எந்த பொருள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்க, அவ்வளவுதானே. சிம்பிள், சேம் லாஜிக் தான். ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஃபீல்ட்ல யூ ஆர் செலக்டிங் ஒன் பாசிபிலிட்டி தட் யூ வாண்ட். ஸோ இந்த பாசிபிலிட்டி வந்து இட் கேன் பி பீயிங் ரிச், திஸ் கேன் பி பீயிங் லவ்ட், எதுவும் வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். எந்த பாசிபிலிட்டி வேணாலும் உங்களால் யோசிக்க முடியுதுல்ல, உங்களால் உங்க அவேர்னஸ் அது மாதிரி செலுத்த முடியுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பில்லியனராக இருக்கணும் அப்படின்னா யூ கேன் இமேஜின் இட். அந்த பாசிபிலிட்டி உங்களால் இமேஜின் பண்ண முடியுதுல்ல. ஸோ யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். உங்க அவேர்னஸ் இஸ் இன்ஃபினிட். ஓகே, யுவர் அவேர்னஸ் அண்ட் யுவர் இமேஜினேஷன், உங்க இமேஜினேஷன் உங்க அவேர்னஸும் இட் இஸ் இன்ஃபினிட், இட்ஸ் லிட்டரலி இன்ஃபினிட். எந்த பாசிபிலிட்டி வேணாலும் உங்களால் யோசிக்க முடியுது. ஸோ உங்களால் ஒரு விஷயம் யோசிக்க முடியுதா, அது பாசிபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ தேர் ஆர் இன்ஃபினிட் பேரலல் ரியாலிட்டிஸ். அந்த இன்ஃபினிட் பேரலல் ரியாலிட்டிஸ்ல இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது, ஒரு விஷயத்த வந்து எனக்கு ஆசையாக இருக்கு, ஒரு விஷயத்தை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, வேற ஒரு ரியாலிட்டியில் ஆல்ரெடி நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்ககிட்ட அது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டியில் எந்த பாசிபிலிட்டிஸ் வேணாலும் நீங்கள் உங்கள் அவேர்னஸ் செலுத்தி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வித் இட். இந்த ஒரு பவர் இருக்குல்ல, யூ ஆர் ஆல்ரெடி ஒன் வித் இன்ஃபினிட், யூ ஆர் ஒன் வித் காட். ஸோ உங்கள் செல்ஃப் கான்செப்ட்ல அது இருக்கா? நீங்க டெய்லி உங்களை டிஃபைன் பண்ணிக்கும் போது, நான் யாருன்னு உங்களை நீங்க கேட்டுக்கும் போது நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? நான் ரொம்ப அன்லக்கி, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப மிடில் கிளாஸ், எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும் போது லைக் இஃப் யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட், இஃப் யூ ஆர் காட், நம்ம எல்லாருமே காட்ஸ், நம்மளோட ரியாலிட்டி தான் நம்ம தான் கடவுள். ஓகே, இஃப் ஐ எம் அ காட், இஃப் ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட், இஃப் ஐ எம் ஆல் தேர் இஸ், இஃப் ஐ எம் எவ்ரிதிங், அப்போ நான் வந்து பணக்காரன் கிடையாது, நான் வந்து ஒரு ஏழை, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ், நான் வந்து எனக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, எனக்கு வந்து எந்த பொண்ணும் அமையாது, எந்த பையனும் அமையாது, எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ வி ஆர் செலக்டிங். நீங்க ஒன் வித் இன்ஃபினிட்டா இருக்கும் போது இருக்கிறதுனால தான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட்ட கெட்ட சினாரியோஸ் கூட உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க எவ்ரிடே யூ ஆர் மேனிஃபெஸ்டிங். ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு பதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ஸ் நீங்க மேனிஃபெஸ்டிங். பட் எனிவே யூ ஆர் மேனிஃபெஸ்டிங், யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். அது நீங்க சொல்லிக்கிறீங்களோ சொல்லலையோ, யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஒன் வித் காட், இஃப் யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட், யூ கேன் செலக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்க வேற ஏதாவது விஷயம் செலக்ட் பண்ணலாமே. இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நீங்க இவ்வளோ நாளா நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இவ்வளோ நாளா நீங்க எதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து புவர், எனக்கு பிஸ்னஸ்ல வந்து சரியா போகல, சரியா போகாது, எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையாது, என்னால் வந்து வெயிட் வந்து இறக்க முடியாது, நான் எப்பவுமே வந்து அசிங்கமாக தான் இருப்பேன், அக்லியாக தான் இருப்பேன். ஸோ ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை தான் இவ்வளோ நாள் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. யூ ஆர் ஸ்டில் கிரியேட்டிங். ஸோ ஐம் சாரி, யூ ஆர் ஸ்டில் மேனிஃபெஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்து மேலே உங்கள் அவேர்னஸை செலுத்துறதுக்கு பதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள் அவேர்னஸ் செலுத்தலாமே. பிகாஸ் யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். ஸோ நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கும் போது, ஐ எம் அ காட், ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட், என்னால் எந்த ஒரு பாசிபிலிட்டி மேலேயும் என்னோட அவேர்னஸை செலுத்த முடியும், செலுத்தி என் இமேஜினேஷன் மூலமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் மைண்டுக்கு இமேஜினேஷனுக்கும் ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ நீங்கள் எதை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அது ஆக்சுவலாக நடக்குது. ஓகே, ஸோ இஃப் யூஆர் இமேஜினிங், ஓகே, இஃப் யூஆர் இமேஜினிங், இட் இஸ் ஹேப்பனிங். நிஜமாவே அது இப்போ இந்த செகண்ட் நடக்குது. எங்க ப்ரோ நடக்குது, என்னால் கண்ணால பார்க்க முடியல இப்போ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மென்டல் பிளேன். ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் உங்க பிசிக்கல் பிளேன்ல உங்களால பார்க்க முடியலன்றதுக்காக நிஜமா நடக்குது இல்லைன்னு ஆயிடுது. அண்ட் பிசிக்கல் ரியாலிட்டி பத்தி இன்னொன்று சொல்றேன். நீங்க வந்து இந்த பிசிக்கல் ரியாலிட்டி தான் நம்புறீங்க, இதான உண்மைதான் நிஜம், லைக் இது வந்து சாலிடு, இதெல்லாம் சாலிடு நீங்க நம்புறீங்க இல்லையா. யூ கேன் ஒன்லி சி 0.003% ஆஃப் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஓகே, நீங்க 1% ஆஃப் ரியாலிட்டி கூட நீங்க இன்னும் பார்க்கல, உங்க கண்ணால பார்க்க முடியாது, உங்க சென்சஸால அதை உணர முடியாது. ஓகே, ஸோ லிட்டரலாவே பிசிக்கல் ரியாலிட்டி இஸ் an illusion. ஓகே, ஸோ நீங்க எது உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது ஒரு illusion. ஸோ இமேஜினேஷன்ல என்ன நீங்க யோசிக்கிறீங்களோ that is happening in the mental plane. அண்ட் மென்டல் பிளேன்ல என்ன இருக்கோ அது பிசிக்கல் ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பிகாஸ் பிசிக்கல் ரியாலிட்டியோட காஸ், அது ஒரு காரணம், சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இஸ் த மென்டல் பிளேன். ஓகே, ஸோ உங்க அவேர்னஸ் எங்க போதும், உங்க இமேஜினேஷன் அங்கே போகும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டி என்ன வேணால் காமிக்கிட்டோம், பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக கூட இருக்கட்டும், முட்டை ஜீரோவாக கூட இருக்கட்டும். பட் அந்த பேங்க் பேலன்ஸை பார்க்காத போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஐயோ என் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, நான் எப்படி வந்து இந்த பொருள் வாங்குவேன், நான் எப்படி வந்து பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன். ஸோ உங்கள் இமேஜினேஷன் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கே உங்கள் அவேர்னஸ் போகுது? இந்த இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸில் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட காசு இல்லையன்ற ஒரு பாசிபிலிட்டி மேலே தான் நீங்கள் உங்கள் அவேர்னஸையும் இமேஜினேஷனும் வைக்கிறீங்க. அப்போ அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபார் அஸ் டு டேக் பேக் அவர் பவர், நம்ம பவரை நம்ம கிட்ட திருப்பி எடுத்துக்கிறதுக்கு யூ நீட் டு ஐடென்டிஃபை வித் இட். யூ நீட் டு ஐடென்டிஃபை வித் யுவர் ட்ரூ ஐடென்டிட்டி. நம்ம எல்லாருமே வி ஆர் ஆல் ஒன் வித் இன்ஃபினிட். அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள வி ஆர் கனெக்டட். வி ஆர் அ காட். வி ஆர் எவ்ரி திங். வி ஆர் ஆல் தேர் இஸ். வி ஆர் எவ்ரி திங் தேர் இஸ். நான் ஒரு காலையில் எழுந்துக்கும் போது நான் சொல்ற ஒரே விஷயம், ஐ எம் எவ்ரி திங் தேர் இஸ். அதாவது அதுக்கு என்ன மீனிங்னா, எல்லா பாசிபிலிட்டிஸ்க்குமே நான் கனெக்டடாக இருக்கேன். ஓகே, என்ன பாசிபிலிட்டி வேணாலும் என்னால் வந்து அது மேலே அவேர்னஸ் செலுத்தி, இமேஜினேஷன் செலுத்தி என்னால் அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஐ ஹேவ் தட் பவர், யூ ஹேவ் தட் பவர். ஸோ வை ஆர் யூ நாட் யூஸிங் இட்? அண்ட் நீங்கள் இந்த பவரை எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு வேணாமோ அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி திரும்ப இருக்கு? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஆப்குள்ளே போறீங்க. அமேசான் ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு பதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காதோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளும். அதுவும் வீட்டுக்கு டெலிவரி அமைச்சுக்கிட்டே இருக்கும். டெலிவரி ஆன அப்புறம் ஏன்டா எங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது வேண்டாம்னா நீங்கள் அந்த டெலிவரி பண்ணுற பர்சன் மேலே கத்தனா கூட நீங்கள் தானே ஆர்டர் போடுறது. நீங்கள் ஆப்புக்குள்ள என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதானே வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் மென்டல் பிளேனில் என்ன போடுறீங்களோ அதானே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வந்து சேரும். அப்போ நீங்கள் டெலிவரி பர்சனை போய் கத்துறதுலையும் ஃபிசிக்கல் ரியாலிட்டியை பார்த்துட்டு ஐயோ ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேட்கறதுலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஸோ செல்ஃப் கான்செப்ட்னு எடுத்துக்கும் போது ஐ ஆம் ஒன் வித் த இன்ஃபினிட். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஐ ஆம் ஒன் வித் காட். ஆர் நீங்கள் இதை எப்படி வேணா மாற்றிக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் தங்கிலீஷ் எப்படி வேணா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இப்போ இந்த மந்திரை தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். நெக்ஸ்ட், ஐ ஆம் பர்ஃபெக்ட். இதுவும் நான் சொல்லிப்பேன். தட் இஸ் மை செல்ஃப் கான்செப்ட். நான் யாரு கேட்டால் ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் பர்ஃபெக்ஷன். என்கிட்ட குறைன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இல்லைப்பா நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் இந்த குறை இருக்குது, நான் வந்து எந்த கோல்ஸும் நான் அச்சீவ் பண்ணல, நான் வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணல, நான் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஹெல்ப்ஃபுல்லாகவும் நான் இல்லை, ரொம்ப தனிச்சோரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை யார் டிசைட் பண்ணுறா? நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இதுதான் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பில்டிங்காக நம்ம கட்டலாம். செல்ஃப் கான்செப்ட் மோசமாக இருந்தால் வேற மேனிஃபெஸ்டேஷனே பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் எப்பவுமே செல்ஃப் கான்செப்ட் வச்சுட்டு தான் இருக்கீங்க. 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்கா, 24/7 யூ ஆர் ஹேவிங் அ செல்ஃப் கான்செப்ட். அது ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஐ எம் பர்ஃபெக்ட், நோ ஒன்ஸ் பெட்டர் தேன் மீ. என்னை விட ஒஸ்தி யாருமே கிடையாது. இதெல்லாம் எப்படிப்பா சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்ப நார்சிசிஸ்டிக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அரகன்ஸாக இருக்குது அப்படின்னா, என் பர்சனல் ரியாலிட்டியில் நான் என்னோட இன்டர்னல் வேர்ல்டு தான் இதை நான் சொல்லிக்கிறேன். நான் பார்க்குற ஆளுக்கிட்டலாம் போய் ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட் நான் ஒன்றும் சொல்லிக்கிட்டு இல்லை. ஐ எம் டெல்லிங் இட் டு மை செல்ஃப் இன்டர்னலி. என்னோட இமேஜினேஷனில் என்னோட அவேர்னஸ் நான் என்ன சொல்லிக்கணும் அதான் நிஜமாகும். ஸோ நான் என்னோட உள்ளுக்குள்ள என்னோட இமேஜினேஷனே இதெல்லாம் என்னால் சொல்லிக்க முடியலன்னா ஹவு கேன் ஐ பி இட்? ஓகே, ஸோ நோ மச் பெட்டர் தன் மீ தான். என்னோட பர்சனல் ரியாலிட்டி, என்னோட லைஃப்ல யாருமே பெட்டர் கிடையாது, நான் தான் ஒஸ்தி. அது வந்து அரகன்ஸ் நீங்கள் நினச்சிட்டு போங்க, அது வந்து நார்சிஸ்டிக் டெண்டன்சிஸ்ன்னு சொன்னால் நினச்சிட்டு போங்க. இஃப் யூ லைக் யூ ஆர் ப்ரொஜெக்டிங், ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் உங்களால் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்க முடியலன்னா வேற யார் சொல்லுவா? ஓகே, ஸோ ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட், ஐ எம் வித் காட், நோ ஒன்ஸ் பெட்டர் தென் மீ, நோ ஒன் கம்பேர்ஸ் டு மீ. என் கூட யாருமே என் கூட கம்பேரிசன் கூட வர முடியாது. என்னை வச்சு யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் ஒன் வித் இன்ஃபினிட். நான் தனி, நான் எல்லாத்துக்கும் மேலே. அண்ட் நீங்களும் உங்கள் ரியாலிட்டியில் தான். யூ ஆர் ஒன் வித் இன்ஃபினிட். நோ ஒன் கேன் கம்பேர் யூ, நோ ஒன் கேன் பி பெட்டர் தேன் யூ. ஓகே, நெக்ஸ்ட், ஐ ஆம் ஆல்வேஸ் சோசன். ஐ ஆம் எவ்ரி ஒன்ஸ் டாப் ப்ரியாரிட்டி. ஓகே, எங்கே போனாலும், எந்த இடத்துல, எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் தான் என்ன எப்பயுமே சூஸ் பண்ணுவாங்க. நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா என்ன தான் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா, அது என்ன தான் சூஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ஆல்வேஸ் சோசன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் எவ்ரி ஒன்ஸ் டாப் ப்ரியாரிட்டி.
யாருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்ல யார் இருந்தாலுமே நான் தான் அவங்களோட டாப் ப்ரியாரிட்டி. ஓகே, இது அது நிஜமா நடக்குது இல்லையா, இதுதான் உண்மை. என் ரியாலிட்டியில இதுதான் உண்மை. இதான் டிசைட் பண்றது எவ்ரிடே. காலைல ஏந்த உடனே இதுதான் எனக்கு நான் சொல்லிக்கிறது இதெல்லாம் தான். பர்சனலி இதை நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்க ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. பட் திஸ் இஸ் வாட் ஐ சே எவ்ரிடே ஐ வேக் அப் இன் த மார்னிங். உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்க கட்டி வாட் எவர் யூ வாண்ட் டு டு யூ கேன் டு. நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, நீங்கள் எப்படி உங்கள் லைஃப் வாழணும், இப்படி தான் நான் வாழறேன் எவ்ரிடே. திஸ் இஸ் வாட் ஐ சே டு மை செல்ஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை செல்ஃப் கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் பில்லர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும். பட் உங்கள் செல்ஃப் கான்செப்டே அடி வாங்குதுன்னா வி கான்ட் டிஸ்கஸ். இந்த நெக்ஸ்ட் பில்லர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இட் ஃபிக்ஸ் இட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு செல்ஃப் கான்செப்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்கவன உங்களால் அசைக்கவே முடியாது. ஓகே, ஸோ ஏன் பர்சனல் ரியாலிட்டியில் இதெல்லாம் உண்மை, உங்கள் பர்சனல் ரியாலிட்டியில் இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் ரியாலிட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 8 பில்லியன் மக்கள் இருக்காங்கன்னா there are 8 billion worlds that are coexisting together. ஓகே, ஸோ ஏன் ரியாலிட்டியில் இதெல்லாம் உண்மை, உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் கன்விக்ஷனோட இது ஆமாம் இதெல்லாம் உண்மை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரியாலிட்டியில் இது உண்மையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப். ஸோ கான்செப்ட் ஆஃப் செல்ஃப்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிட்டி, எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த ஒரு ஐடென்டிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது நம்ம எல்லாருக்குமே நிறைய டொமைன்ஸ் இருக்கு. மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பிஸ்னஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பிஸ்னஸ், ஆஃப்லைன் பிஸ்னஸ், தேர் ஆர் சோ மெனி கேட்டகரிஸ் இல்லையா லைஃப்னு பார்க்கும்போது. ஸோ ஆஸ் அன் ஐடென்டிட்டியா நீங்க வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லவ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற சோஷியலைசிங் எலமெண்ட் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, உங்க பிசினஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ ஒரு லைஃப்னு பார்த்தா ஒரு வட்டம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, தேர் ஆர் மெனி கேட்டகரிஸ். ஹவ் ஆர் யூ எக்ஸ்பீரியன்சிங் ஆல் ஆஃப் திஸ்? இப்போ காசுன்னு வரும்போது எனக்கு காசு வர்றதே கஷ்டம், காசு சம்பாதிக்கிறதே கஷ்டம், நான் வந்து காசு சம்பாதிப்பேன்னு தெரில, நான் வந்து லட்சமாக சம்பாதிப்பேன்னு தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு, அதுதான் வந்து உங்களோட கான்செப்ட் ஆஃப் செல்ஃபாக இருக்கா? வாட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அரவுண்டிங் மணி? வாட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அரவுண்டிங் லவ்? வாட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அரவுண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீடியோவில் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ரொம்ப கஷ்டம், மக்கள்லாம் என் வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு தெரியல, மக்கள் எனக்கு பார்ப்பாங்கன்னு தெரில. அப்போ அதுதான் உங்களோட கான்செப்ட் ஆஃப் செல்ஃப். ஓகே, ஸோ கான்செப்ட் ஆஃப் செல்ஃப்ன்றது இது மாறும், டொமைன் டு டொமைன் மாறும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு பார்ட்னர் கண்டுபிடிக்கிறது, அவங்கள லவ் பண்ணுறது, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு பணம் ஈஸியாக வரும், ஆனால் ஹெல்த் பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டொமைன் ஆஃப் லைஃப்பில் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது, இன்னொரு டொமைன் ஆஃப் லைஃப்ல உங்களால் எஃபர்ட்லெஸ்ஸாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் டொமைன் ஒரு கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் மோசமாக இருக்குன்னு இருக்கும். ஓகே, சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன், பணம்லாம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஹெல்த் தான் போயிடுச்சு, அது எப்படி வரும்னு தெரியல, ஹெல்த் தான் பார்த்துக்கிறது முடியல. ஓகே, ஸோ பணம் இருக்கவங்க கிட்ட வந்து ஹெல்த் மோசமாக இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கவனுக்கு பணம் இருக்காது. இது எல்லாமே கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் தான். ஓகே, ஸோ எந்த இடத்துல ரொம்ப மோசமாக போகுது? ஓகே, ஸோ உங்கள் கோல் என்னன்னு பாருங்க. ஓகே, உங்கள் கோல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அசோசியேட்டாக இருக்கிற கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் என்னன்னு பாருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கோல் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு அசோசியேட்டாக இருக்கிற கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் என்னது? பணம் சம்பாதிக்க கஷ்டம் அப்படின்னா அது வந்து தப்பான கான்செப்ட் ஆஃப் செல்ஃப். பிகாஸ் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்ன்ற கோல் இருக்குன்னா பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்ன்ற ஒரு பிலீஃப் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பில்லர். ஸோ என்ன கோல் இருக்கோ ஆர் ஜென்ரலாக நம்ம எல்லாருமே லைஃப்ல என்ன பார்க்குறோம், பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கணும்னு பார்ப்போம், ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கணும்னு பார்ப்போம், நம்ம சுற்றி இருக்கவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும்னு பார்ப்போம், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும்னு பார்ப்போம், நல்ல ஒரு அழகாக இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்ல நீங்கள் என்ன பிலீஃப்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் எப்படி இருக்கு? நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், நான் வந்து அழகாகவே இல்லை, பொண்ணுங்களை என்ன பார்க்கவே மாட்டாங்க, பசங்களை என்ன பார்க்கவே மாட்டாங்க, நான் வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் யுவர் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அரவுண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ், அரவுண்டிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒய் நாட் சேஞ்ச் இட்? நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான்.
ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பில்லர். அந்த தேர்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா ஐ ஆம், அப்படி இல்லைன்னா ஐ ஹாவ். ஸோ தேர்ட் பில்லர் பற்றி தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த சேனலில் பேசியிருப்போம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட என்ன இருக்கு? ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து என்கிட்ட ஐ ஹாவ் திஸ் பர்டிகுலர் கார், ஆர் ஐ ஆம் ரிச், ஓகே, ஆர் ஐ ஆம் ஹேவிங் $1 million. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஐ ஆம் திஸ், ஐ ஆம் தட், ஐ ஹாவ் திஸ், ஐ ஹாவ் தட் என்ன வச்சிருக்கீங்க? ஓகே, பிகாஸ் நீங்கள் என்ன இமேஜினேஷனில், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ ஹேவ் வைப்ரேஷனலி, அதுதான் ஃபிசிக்கலாக உங்களுக்கு தரப்படும். ஸோ உங்கள் இமேஜினேஷனில் என்ன நீங்கள் போட்டீங்க, வைப்ரேஷனலி நீங்கள் என்ன ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் தட் கார், யூ வில் கெட் தட் கார். அதாவது அந்த என்கிட்ட ஆல்ரெடி அந்த கார் இருக்குன்ற ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அந்த ஐடென்டிட்டியில் நீங்கள் இருந்து ஆகணும். இதுதான் நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக பேசிட்டு வரோம். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் பில்லர். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, நான் வந்து 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறேன், பட் எனக்கு 10 lakhs per month ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா 10 lakhs per month நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு நீங்கள் வரணும். ஓகே, என்னதான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலனாலுமே, அது காமிக்கலனாலுமே யூ டோன்ட் கேர், பிகாஸ் யூ கான்ட் கண்ட்ரோல் 3D ரியாலிட்டி எனிவே. இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறது நம்மளோட இன்டர்னல் ஐடென்டிட்டி மட்டுமே, நம்ம இமேஜினேஷன் மட்டுமே. ஸோ வி நீட் டு ஆக்குபை த ஐடென்டிட்டி ஆஃப் ஆல்ரெடி ஹேவிங் தட், ஆல்ரெடி பீயிங் தட், வாட் எவர் யுவர் கோல் இஸ். என்ன கோல் இருக்கோ அந்த கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சுன்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த ஐடென்டிட்டியில் இருந்தால் மட்டுமே அது ஃபிசிக்கல் ரியாலிட்டி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அந்த ஐடென்டிட்டிலேருந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே அது இட் வில் பி த ரைட் ஆக்ஷன். இந்த இந்த எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 பேர் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான், பட் அவனுக்கு எந்த கிளைண்ட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. இப்போ இன்னொருத்தன் வீடியோ போடுறான், அவனுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, அவனுக்கு பிசினஸ் நல்லா வருது, அதை வச்சு அவன் நிறைய சம்பாதிக்கிறான்ற பட்சத்தில் 2 பேருமே வீடியோ போடுறாங்க. ஓகே, பட் என்ன ஐடென்டிட்டிலேருந்து போடுறாங்க? ஒருத்தன் நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், மக்கள்லாம் வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். இன்னொருத்தன் பார்க்குறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறேன், ஐ ஆம் ஒன் வித் இன்ஃபினைட். அவனுக்கு ஆல்ரெடி செல்ஃப் கான்செப்ட் நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது ஈஸி, மக்கள் என்ன விரும்புகிறாங்க, மக்கள் என்ன வீடியோஸை பார்க்குறாங்க, மக்களுக்கு நான் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ, என்ன கான்செப்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறனோ, தட் இஸ் பியூர் லிக்விட் கோல்டு, இட் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ கண்டிப்பாக பீப்புள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்கிறவன் வீடியோ போடுறான். ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியில் இருக்கிறவங்க யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான்னு நீங்கள் சொல்லுங்க. ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட், கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் கடைசியா பர்செப்ஷன். ஓகே, ஸோ பர்செப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கண்ணாடி போடுறோம்னு வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு க்ரீன் ஷேடர்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுப்போம், க்ரீன் கிளாஸஸ். அந்த கண்ணாடியில் வழியாக நான் பார்க்குற எல்லாமே க்ரீனாக தான் எனக்கு தெரியும். ஓகே, பட் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ரெட் கலர் கண்ணாடி போடுறேன் அப்படின்னா எல்லாமே ரெட்டிஷாக தெரியும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஐ எம் அண்ட் ஐ ஹாவ், உங்கள் செல்ஃப் கான்செப்ட், உங்கள் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் உங்கள் வேர்ல்டை வியூ பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது விஷயம் உங்கள் மைண்டில் வருது, இப்போ உங்கள் கோல் வந்து 10 lakhs per month ஏர்ன் பண்ணணும், அதுதான் உங்கள் கோல் அப்படின்னா 10 lakhs per month ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறேன்ற ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அது வழியாக தான் யூ ஹேவ் டு லுக் அட் த வேர்ல்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எதாச்சும் உங்கள் பேங்க் பேலன்ஸை பார்க்குறீங்க, பட் அது வந்து 10 lakhs per month ஏர்ன் பண்ணுறவனோட பேங்க் பேலன்ஸ் மாதிரி இல்லை, ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இல்லைனாலுமே அது இமீடியட்டாக என் மைண்டில் அதெல்லாம் கிடையாது, திஸ் இஸ் மை ஓல்ட் அவேர்னஸ், இதெல்லாம் வந்து ஓல்டு ரியாலிட்டி. ஓகே, திஸ் இஸ் நாட் மை ரியாலிட்டி. என் ரியாலிட்டி என்ன, என் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இவ்வளோ பணம் இருக்குது, already இவ்வளோ lakhs or crores, how much ever money you want, you change it internally, you change it in your imagination. Okay, and everything, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மைண்டில் மாற்றுங்க. அண்ட் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்க, ஒரு லஞ்ச் சாப்பிட போகிறீங்க, ஒரு டின்னர் சாப்பிட போகிறீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் டின்னர் தட் ஐ எவர் ஏட். ஓகே, ஆர் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக்கே இருக்க போகிறது கிடையாது, ஸ்மூத்தாக நான் போக போகிறேன். ஆர் நீங்கள் உட்காந்து ஒரு படத்தை பார்க்க போகிறீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் மூவி தட் ஐ எவர் வாட்ச்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஆர் ட்ரைனிங் யுவர் மைண்ட் டு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட். அண்ட் உங்கள் கோல்ஸ் சார்ந்து ஒரு உங்கள் டிசைர் சார்ந்து ஏதாவது ஒரு யோசனை வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐயோ இந்த கோல் நான் அச்சீவ் பண்ணலையேன்னு அந்த தாட் வருதுன்னா, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணனால என் லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்குது, மை லைஃப் ஸோ பியூட்டிஃபுல், மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ உங்கள் செல்ஃப் கான்செப்ட், உங்கள் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், உங்கள் ஐ ஆம் அண்ட் ஐ ஹேவ், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் கண்ணாடி.
அந்த கண்ணாடி வழியாக தான் நீங்கள் உங்கள் உலகத்தை பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் செல்ஃப் கான்செப்டில் ஐ ஆம் ஆல்வேஸ் லக்கி, நான் எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் ஒரு பில்லர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் எது பார்த்தாலுமே ஓ மை காட் கீழே 10 ரூபா கிடைச்சிருக்கு, ஐ எம் சோ லக்கி. ஓ மை காட் எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்காங்க, ஐ எம் சோ லக்கி. ஓ மை காட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறாங்க, ஐ எம் சோ லக்கி. திருப்பி 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 அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலுமே அந்த கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும், அந்த லென்ஸ் வழியாக தான் பார்க்கணும். எது நடந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக தான் நடக்குது, எது நடந்தாலுமே அது உங்களுக்காக தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி பெர்செப்ஷன் இருக்கும் போது யூ ஆர் அலைனிங். 4 பில்லர்ஸும் கரெக்டாக அலைன் ஆன அப்புறம் யாராலையும் உங்களுக்கு தடுக்க முடியாது, யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. யூ வில் பி a literal god in your own reality. ஓகே, ஸோ என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் தான், இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் தேர் வில் பி லைக் எமோஷன்ஸ், தாட்ஸ், அட்டென்ஷன், பிலீஃப், நம்பிக்கைகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது எல்லாமே வந்து என்னோட 7 hour கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்டேஷனோட ரிலேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த 4 பில்லர்ஸ்குள்ள தான் இது எல்லாமே அடங்கும். ஓகே, ஸோ தீஸ் 4 pillars ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேனிஃபெஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட். என் கிளைண்ட்ஸை இதை தான் நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, சில பேருக்கு வந்து நான் 3rd பில்லர்லாம் ஆரம்பிப்பேன், சில பேருக்கு நான் 1st பில்லர்லாம் ஆரம்பிப்பேன். சில பேர் நேச்சுரலாகவே நல்ல ஒரு செல்ஃப் கான்செப்ட் வச்சிருப்பாங்க, நல்ல ஒரு கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் வச்சிருப்பாங்க, பட் 3rd பில்லர்லையும் 4th பில்லரையும் கோட்டை விட்டுருவாங்க. சில பேர் வந்து நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 3rd பில்லர் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, பட் 1st பில்லர் விட்டுருவாங்க. ஸோ இந்த 4 பில்லர்ஸுமே கரெக்டாக அலைன் ஆகும் போது மட்டுமே யூ ஆர் பிகமிங் அன்ஸ்டாப்பபிள். யூ ஆர் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங் ஆன் ஆட்டோ பைலட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் செல்ஃப் கான்செப்டில் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது, எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் இருக்குன்னா, திங்க் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படத்துக்கு போனோம், யூ ஆர் வெரி ஹைப்ட் ஃபார் அ பர்டிகுலர் மூவி அப்படின்னா, யூ வில் இமீடியட்லி கெட் அ டிக்கெட் ஃபார் இட், ஈவன் தோ அந்த டிக்கெட் வந்து கிடைக்காதோ அப்படின்ற தாட்டும் மைண்டுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என் லைஃப்லையும் நிறைய தடவை நடந்திருக்கு. ஓகே, ஸோ எது நடந்தாலுமே அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும்ன்ற செல்ஃப் கான்செப்ட் இருக்கும்போது அதை நீங்கள் அதே செல்ஃப் கான்செப்டை பர்சிஸ்டண்ட்டாக பெர்செப்ஷன் மூலமாக அதே கண்ணாடியை போட்டுட்டு நீங்கள் உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு கடத்துக்கு மேலே மென்டல் பெயினில் இருக்குது ஃபிசிக்கல் பெயினில் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆகணும், அதான லா. ஸோ இட் வில் பி கெட்டிங் ரிஃப்ளெக்டட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பல கான்செப்ட்ஸ் இது வரைக்கும் பேசின, நம்ம சேனலில் பேசின எல்லா கான்செப்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஹவ் மேட் திஸ் வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், there are 3 planes of existence, the physical plane, the mental plane, the spiritual plane. அதுவும் இந்த கான்செப்டோட ஈஸியாக இன்டர்லிங்க் ஆகும். ஃபிசிக்கல் மென்டல் பிளேன்ல என்ன போடுறீங்க, மென்டல் பிளேன்ல தான் எல்லாமே இருக்கு. செல்ஃப் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், ஐ ஆம் ஆர் ஐ ஹேவ், பெர்செப்ஷன், இது எல்லாமே மென்டல் பிளேன் தான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ மென்டல் பிளேன் என்ன இருக்கோ ஃபிசிக்கல் ரியாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதான் லா. ஸோ இட் ஈஸிலி அப்ளைஸ் டு திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ செல்ஃப் கான்செப்ட் மந்த்ரா காலைல இருந்தோடனே சொல்லுங்க, கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், பணம், ரிலேஷன்ஷிப்ஸ், ஹெல்த், பிஸ்னஸ், ஃபேமிலி, வாட் எவர் என்ன டொமைன் இருக்கோ எல்லா டொமைன்லையும் கரெக்டாக என்னால் வாழ முடியுதா, என்னோட பிலீஃப் கரெக்டாக இருக்கா, நான் கரெக்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா. நெக்ஸ்ட், ஐ ஆம் ஆர் ஐ ஹேவ், என்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட என்ன இல்லை, நான் யார், ஐ ஆம் ரிச்சா, ஐ எம் புவரா, ஐ எம் மிடில் கிளாஸா ஆர் ஐ எம் ஹையர் மிடில் கிளாஸா ஆர் ஐ எம் ரிச்சா, ஐ ஹேவ் இட்டா ஆர் ஐ டோன்ட் ஹேவ் இட்டா. நெக்ஸ்ட், பெர்செப்ஷன், நான் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறேன், என்ன கண்ணாடி வரை நான் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுன்னு பார்க்குறேன்னா ஆர் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலன்னு பார்க்குறேன்னா. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இமீடியட்டாக நான் வந்து என்னோட இமேஜினேஷனை மாற்றிக்கிறேன்னா ஆர் இதுதான் நிஜம், என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு அக்செப்ட் ஹர் ரிஜெக்ஷன். பட் இதை தப்பாக புரிஞ்சிட போகுது. யூ டோன்ட் ஹேவ் டு அக்செப்ட் ரிஜெக்ஷன் சொல்கிறேன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏய் நான் உங்க அக்செப்ட் பண்ணிக்கல மரியாதை லவ் பண்ணுன்னு கத்தி வச்சு மிரட்டுறதுலாம் வந்து அது நான் சொல்லலை. டோன்ட் டூ இட். அப்படி பண்ணீங்கன்னா அது இப்படி பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போவீங்க. பட் மைண்ட் லெவலில், இமேஜினேஷன் லெவலில் யூ கேன் சேஞ்ச் இட். She accepted your proposal அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியோட you can continue living and she will be reflecting it. She has to reflect it because it's your life. Okay, so that is perception. So இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது questions இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. And memberships, I think இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்கேஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆகிடும். அண்ட் அந்த மெம்பர்ஷிப்ஸில், யூடியூப் மெம்பர்ஷிப்ஸில் I will be posting so much more videos of my clients கிட்ட கொடுக்குற வீடியோஸ்லாம் அதை அப்லோட் பண்ணுவேன். அண்ட் so much more stuff I'm planning. So valuable part இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா you can subscribe to the membership. அப்படி இல்லைனா ஃப்ரீ வீடியோஸே பாருங்கள். அண்ட் இல்லை என் கூட ஸ்பெசிஃபிக்காக ஒன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கால் புக் பண்ணுங்கள், வாங்க பேசலாம். அண்ட் yeah, I think that's it. I will see you in another video.